தரவுகளை திருடி பணத்தை கொள்ளையடிக்கும் நூதன இணைய வழி குற்றங்களை தடுக்க இந்தியாவில் போதிய தொழில்நுட்பங்கள் உள்ளதா? இணையவழி குற்றவாளிகளை தண்டிக்க என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் இணையவழி குற்றங்கள் தொடர்பான சட்ட நிபுணர் ராஜேந்திரன். சைபர் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான சட்டங்கள் நமது நாட்டில் என்னென்ன இருக்கிறது? சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அது ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கு. பல வெளிநாடுகளில் நிறைய சட்டங்கள் இருக்கு. டேட்டா பிரைவசிக்காக டேட்டா கம்யூனிகேஷன்லாம் இருக்கு. அதற்கு பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சீர்திருத்த சட்டம் 2008 ஒரு சட்டம் வந்தது. அந்த ரெண்டு சட்டம் தான் மொத்தமே இந்தியாவில் இருக்கு. ஸோ இருக்கின்ற சட்டங்கள் குறைவு. அந்த இருக்கின்ற சட்டங்கள் குறைவுங்கிறத அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யறதுல நிறைய தொழில்நுட்ப இது சைபர் குற்றம் எடுத்தீங்கன்னாக்க இது ஒரு டெக்னோ லீகல் இஷ்யூ. தொழில்நுட்ப ரீதியான சட்ட ரீதியான சிக்கல்கள். உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான ஒரு இதுவும் இருக்கணும், சட்ட ரீதியான தெளிவும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற காம்பினேஷன் இந்த காவல்துறையிலையும் இருக்கணும், வக்கீல் துறையிலையும் இருக்கணும். அதை வழக்கு எடுத்துக்கொள்கிற ஜட்ஜிகள் நீதி அரசர்களுக்கும் அந்த ஒரு தெளிவு இருந்தால் தான் இந்த சட்ட சிக்கலேருந்து ஈஸியாக வெளிவர முடியும். இல்லைனாக்கா நம்ம நாட்டில் நிறைய செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ட்ரைனிங் நிறைய தேவை, அவேர்னஸ் நிறைய தேவை. சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்கள் நமது நாட்டில் இருக்கிறதா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே டெவலப் பண்ண சென்டர் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங்னு நம்ம கவர்மெண்ட் டெவலப் பண்ண சில டூல்ஸ் இருக்கு. சென்னையில் இப்ப நான் சொன்னது என்கேஸ் பண்ற சில டூல்ஸ் சில சின்ன லேப் வச்சிருக்காங்க. அது 1-2 கல்லூரிகளில் ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட வச்சிருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சு அகாடமிக் பர்பஸ்க்கு ஒரு டூல்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இதுலெல்லாம் இருக்கிற அந்த சலுகைகளை அந்த வசதிகளை காவல்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காவல்துறையில ஒரு பிரைவேட் இனிஷியேட்டிவ்ல ஒரு லேப்ல இருந்து ஒரு டெஸ்ட் கொடுத்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். அந்த டூல்ஸ் சாஃப்ட்வேர் ரன் பண்ணி ஒரு மொபைல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் லெவல் எடுத்துக்கலாங்கிற தெளிவு காவல்துறைக்கு இருக்கணும். அதாவது தனியார் துறையா இருந்தா கூட அவங்கள்ட்ட ஒரு நம்பகத்தன்மையை பெற்றிருக்கணும். அங்கேருந்து எடுத்துக்கணுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் காவல்துறைக்கு. அதுக்கான ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு தேவை, ஒரு தெளிவு தேவை. நன்றி சார். சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை ராஜேந்திரன் முன்வைத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.